மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, அந்த மருத்துவமனையில் இருந்தவர்களுக்கு தண்ணீர் பாட்டில் கொடுத்ததை ஒரு அரசியலாக சொன்னார் மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர். அந்த சம்பவம் நடந்த நள்ளிரவே மாண்புமிகு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நாங்கள் எல்லாம் அங்கே போய்விட்டோம். அந்த நேரத்தில் ஊரே பயந்து போய் கடையெல்லாம் மூடிவிட்டது. அந்த நேரத்தில் எந்த கடையுமே இல்லை. அங்கே இருந்தவர்களுக்கு குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை. எனவே மாவட்ட கழக அலுவலகத்தில் இருந்த தண்ணீர் பாட்டிலை அன்பு சகோதரர் செந்தில் பாலாஜி எடுத்துக்கொண்டு வந்து கொடுக்க சொன்னார். இன்னும் சொல்லப்போனால் அந்த படுக்கையில் அங்கே இருந்தவர்களை நாங்கள் பார்க்கின்ற போது ஒரு 10ஆம் வகுப்பு குழந்தை அங்கே படுத்திருந்தார். அந்த குழந்தை வந்து மாயனூர் டோல்கேட்லேருந்து வந்தேன்னா காலைல 8 மணிக்கு வந்தோம். 8 மணி வந்ததுலேருந்து நான் தண்ணி குடிக்கல, சாப்பிடல, எட்டவே போல, அங்கே தான் இருந்தேன்னு சொல்லி 10ஆம் வகுப்பு குழந்தை. இரவு 2 மணிக்கு செந்தில் பாலாஜி தான் நாங்கள் சாப்பிடவில்லை என்று சொன்னவுடன் எங்களுக்கு உணவு கொண்டு வந்து கொடுக்க சொல்லி நாங்கள் சாப்பிட்டோன்னு சொன்னார். தவித்த வாய்க்கு தண்ணீர் கொடுப்பதையும் உணவு கொடுப்பதையும் கூட அரசியலாக பேசுவது மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர். அடுத்ததாக மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் ஒரு இடத்திற்கு அனுமதி கொடுக்கின்ற காவல்துறைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் தான் பொறுப்பு, முதலமைச்சருக்கு பதில் சொல்ல வேண்டும் சொல்கிறார். ஒரு இடத்திற்கே பொறுப்பு கொடுப்பதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் பொறுப்பு என்றால் வெட்ட வெளியிலே வாகனத்தின் மீது உட்கார்ந்து நெஞ்சுக்கு நேராக துப்பாக்கி சுட்டாரிலே தூத்துக்குடியில அதுக்கு அவர் முதலமைச்சராக இருந்த ஒரு பொறுப்பு இல்லையா? அவருக்கு ஒரு நியாயம், முதலமைச்சருக்கு ஒரு நியாயமா? மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதல்வர் அவர்கள் விளக்கம் சொல்லியிருக்கிறார்கள். நம்முடைய மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் இறுதியாக சொல்லும்போது ஒரு நபர் ஆணை அமைக்கப்பட்ட பிறகு ஏடிஜி ஒரு அறிக்கையை தயார் செய்தால் அந்த அறிக்கையை எப்படி யார் சொல்லி கேட்பார்கள் என்றால் அரசு அதிகாரிகள் எப்படியெல்லாம் விளக்கம் சொல்லக்கூடாது என்பதெல்லாம் எடுத்து சொன்னார். ஆனால் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்தார்களே, அந்த ஏற்பாடு செய்தவர்கள் அங்கு இறந்தது தெரிந்த பிறகும் அவர் யாரும் அந்த இடத்திற்கு வரவில்லை. அந்த கட்சி தலைவர்களும் வரவில்லை, அந்த கட்சி செயலாளர்களும் வரவில்லை. அதை பற்றி ஒரு வார்த்தை கூட நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் சொல்லவில்லை. இது என்ன நியாயம்? அவர் நீதிமன்றத்துக்கு திருச்சிக்கு வருகிறார். திருச்சி ஏர்போர்ட்ல அவருக்கு தெரியுது, சென்னை ஏர்போர்ட்ல நிருபர்கள் கேட்கிறாங்க. அதை பத்தி எல்லாம் சொல்ல, நீங்க சொன்னா எல்லாத்தையும் சொல்லணும்ல, அதை மட்டும் சொல்லு. அது என்ன உள்நோக்கம் இருக்கு? அதை சொல்லுங்க நீங்க.